அப்படின்னா நீங்க கேமராவை பார்த்து கையசைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க திறமை இருந்ததுன்னா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, நீங்க யாரும் நிரூபிச்சிட்டீங்கன்னா, உங்கள் வீடு தேடி கேமரா வரும், ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் உங்க பேர் வரும், நியூஸ் சேனல்ல உங்க ஆர்டிகல் வரும். ஒரு சின்ன உதாரணம், இப்ப அண்மையில் நடந்தது பாராலிம்பிக் போட்டிகள். அந்த பாராலிம்பிக் போட்டியில நம்ம சேலம் அந்த பகுதியை சார்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் ஒரு பாராலிம்பிக் போட்டியில தொடர்ச்சியா 3வது முறை பதக்கம் வென்ற ஒரே வீரர் என்கிற பெருமையை தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தட்டி பறித்திருக்கிறார். ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் போட்டியில 2016 தங்க பதக்கம், டோக்கியோ 2020 வெள்ளி பதக்கம், இப்ப அண்மையில் நடந்த பாராலிம்பிக் ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம், 3 பதக்கங்கள் அடுத்தடுத்து. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 4 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க இங்க இருந்து போன வீரர்கள். பெண்கள் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் என்கிற பெண்மணி வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார். மனிஷா ராம்தாஸும் நித்யஸ்ரீ சிவன் அவர்களும் வெண்கல பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, நம்மளால நிறைய அச்சீவ் பண்ண முடியல. நம்ம என்ன சலிச்சுக்கிறோம்? நம்ம சரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், இன்னும் நல்லா வந்திருக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு நம்மள நாமளே தாழ்த்திக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு விபத்துல மாரியப்பன் தங்கவேலுக்கு 4-5 வயது இருக்கிற பொழுது விபத்துல ஒரு கால் போயிருச்சு. அவங்க ஒன்னே ஒண்ணு இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்கள் திறமை உங்கள் தாய் தந்தை கூட அடையாளம் கண்டுபிடிப்பார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பது நன்றாக தெரியும். மாரியப்பன் தங்கவேலு பார்த்துட்டு நீ ஏன்டா கால் போச்சுன்னா என்னடா வாழ்க்கையா போச்சு, நீ ஹை ஜம்பா உயரம் தாண்டுதல் போட்டிக்கு வாங்குறாரு, உயரம் தாண்டுதல் போட்டிக்கு வராரு, உயரம் தாண்டாரு. அவர் மாரியப்பன் தங்கவேலு பேட்டிஸ் கொடுக்கிற போது சொல்றாரு, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நான் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒற்றை காலை ஊன்றி வானத்தில் பறப்பேன் என்பதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர்கள் ஆச்சரியமாக பார்த்ததுதான் எனக்கான முதல் விதை என்று பேட்டி கொடுத்தார். அந்த மனுஷன் 2016 தங்க பதக்கம் ஜெயிச்சுட்டு அத்தனை கேமராவும் மாரியப்பன் தங்கவேலு ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்றப்ப அவர் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. அந்த சின்ன சிரிப்புல யாருக்கு தெரியுமா அந்த சின்ன சிரிப்புக்கான பதில்? மாரியப்பன் தங்கவேலு கால்களை இழந்த பிறகு இனிமேல் இவன் வாழ தகுதியற்றவன் என்று சொன்ன அத்தனை வாய்க்கும் பதில் அந்த சிரிப்பு என்பதை நான் உணர்ந்தேன். கலகிட்டான் தம்பி. தொடர்ந்து 3வது முறை பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம். மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஜெயிச்ச இந்த 4 பேருக்கும் 5 கோடி ரூபாய் தமிழக முதல்வர் அவருடைய கரங்களால் ஊக்கத்தொகை வழங்கி இருக்கிறார். நினைச்சு பாருங்க, இதான் வாழ்க்கை. நம்மளால எதை சாதிக்க முடியும் நாம நம்புறோமோ அதை நாம சாதிக்க முடியும், சாதிக்கலாம். அதுக்குதான் பிறந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு வந்தோன்னு கேட்டேன், இன்விடேஷன்ல பார்த்தேன், அனுப்பர் பாளையம்னு போட்டிருந்தது. இந்த இடத்துக்கு பேர் என்ன கண்ணு? அனுப்பர் பாளையம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கதான் நூலக கட்டிடம் வரப்போகுது, அறிவியல் மையம் வரப்போகுது. இந்த நூலக கட்டிடத்துக்குள்ள நூலகத்துக்குள்ள வந்து யார் யாரெல்லாம் படிச்சு வாழ்க்கையில தெளிவா மாறுறீங்களோ உங்களை அடுத்த நிலைமைக்கு அனுப்புற வேலையை இந்த அனுப்பர் பாளையம் பார்க்க போகுது. எப்படி பெயர் பொருத்தம் பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் இயல்பா அமையும் சில பெயர் பொருத்தங்கள் எல்லாம். படிங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க. வேற 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 கவனம். நீங்க விளையாடுங்க, பாடுங்க, ஆடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போங்க. ஆனா எல்லாத்துக்கும் நேரம் எது என்பதை தெளிவா குறிச்சு வச்சுட்டு அதை நோக்கி செயல்படுங்க. ஏங்க, நீங்க படிச்சா மட்டும் போதும். உதவி செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கூலி தொழிலாளிக்கு பிறந்த பெண், ஒரு கூலி தொழிலாளி அவர்களுக்கு பிறந்த பெண், 2வது மகள் கனிஷ்கான்னு ஒரு பொண்ணு, 12th அவ்வளவு அற்புதமான மார்க். அந்த பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே நீ மருத்துவர் ஆகணுங்கிறதான் கனவே. நீட் வந்துருச்சு, எழுதணும், புவர் பேக்ரவுண்டு, ஏழ்மையான சூழல், போட்டி தேர்வு ஃபேஸ் பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ணணும், உயிரை கொடுத்து அந்த பொண்ணு உழைக்குது. முதல் அட்டெம்ப்ட்ல 556 கட் ஆஃப்க்கு 513 மார்க் எடுக்குது, சோர்ந்து போயிரல. மறுபடியும் அந்த பொண்ணு எழுதுது. இந்த ஆண்டு கட் ஆஃப் என்ன ஆயிருச்சுன்னா 620 மாறிடுச்சு. அந்த பொண்ணு 613 மார்க் எடுக்குது.
வருத்தப்பட்டு பேட்டி கொடுக்குது. என்னுடைய கனவு மருத்துவ கனவு, அது வெறும் கனவாக போய்விடுமோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறதுன்னு இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு விழுகிறது. துணை முதல்வர் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து 4 வருடம் நீ படிப்பதற்கும் வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் செலவு செய்யும், உன்னை மருத்துவராக்கி பார்ப்பது எங்கள் கனவு என்று சொல்லி இருக்கிறார். படிங்க. சாதாரணமா இந்த கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல பக்கத்து ஊர்ல ஈரோட்ல பிறந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அரசு உதவி பெறுகிற கல்லூரியில படிச்சுட்டு ஒரு 20 ஆண்டு உழைப்புக்கு அப்புறம் தான் மகேஷ்ங்கிற பேருக்கு முன்னாடி என் ஊர் பேர் சேர்ந்தது. எல்லாரும் ஏன் ஊர் பேர் சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஈரோடு, ஏன் ஈரோடுன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னேன்? என் வேரோடு இருக்கும் ஈரோடு, அதனால் சேர்த்து கொண்டேன் பேரோடு. இதான நம்ம அடையாளமே, நம்ம ஊர் தான் நம்ம அடையாளமே. எல்லாம் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப குசுமான ஊரு, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அது உண்மைதான். ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கேன். அங்க ஒரு பாட்டி பார்த்துட்டு பக்கத்துல பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரோடையும். பக்கத்து டேபிள் உட்காந்து அந்த ஆயா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை கூப்பிட்டுச்சு, என்னங்க ஆயான்னு. எனக்கு ஒரு அல்ப ஆசை, அந்த ஆயாவும் என் ஃபேனா இருக்கும் போல இருக்கு, பாராட்டும் போல இருக்குன்ட்டு. என்னங்க ஆயா அப்படின்னு. எல்லார்ட்டையும் நல்லா பேசுற சிரிக்கிற. ஆமாங்க ஆயா. உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆமாங்க ஆயா. டிவில எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம்ல ஐயா. நான் சொன்னேன் டிவியில வரங்க ஐயா. நான் பொய் சொல்லாது தம்பி, பாராட்டினா அது ஏத்துக்கங்குது. கோயம்புத்தூர் குசும்பு இருக்கு, ஆனா கோயம்புத்தூருக்கு எது சிறப்புனா தமிழ்நாட்டினுடைய சிறப்பா, தமிழர்களுடைய சிறப்பா எல்லாரும் சொல்றது விருந்தோம்பல், வந்தவங்களை கவனிக்கிறது. இத நான் சொல்லல, கண்ணதாசன் அவர்கள் கோவையை பத்தி ஒன்னு எழுதினாரு. அப்பா, இங்க இருக்கிற கவனிப்பு மாதிரி உலகத்துல எங்குமே கவனிக்க முடியாது. மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய அழைப்பின் பேர்ல நான் வந்தேன். அந்த விருந்தோம்பல் இருக்கு பாருங்க, இங்க இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது, கோவை மாதிரி எங்கேயுமே கிடையாது. கண்ணதாசன் எழுதுறாரு, வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள். இவ்வளவு நேரம் நான் பேசினேன், கீழே இருக்கிற பிள்ளைங்க வீடியோவே எடுக்கல. கோயம்புத்தூரை பாராட்டி கண்ணதாசன் சொன்னாருன்னு எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் வீடியோ எடுத்து வச்சிருக்கு. நம்ம ஊரை பத்தி அண்ணன் சொல்ல போறாருன்னு எடுத்துக்கடா. கோயம்புத்தூரை பத்தி கண்ணதாசன் சொல்றாரு, வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க இருக்குங்க சரியுங்க பார்க்க வாங்க மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழம் இருக்குங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உக்காருங்க, ஏ பையா பாயசம் எடுத்து போடு. அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேணும். அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேணும், வயிறும் வேண்டும். தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது. தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது. சாப்பாடு போட்டே நம்மை சாகடிப்பார், சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார். ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், கடையேழு வள்ளல்களும் கோயம்புத்தூர் மக்களுக்கு சமமா. ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், உயர்வப்பா இவர் நெஞ்சம் ஊற்றின் தேக்கம், கொடுத்தவரை பாடுவது என் குல வழக்கம் என்று கண்ணதாசன் அவர்கள் கோவையினுடைய சிறப்பை பற்றி பாடியிருக்கிறார். அவ்வளவு அன்பான சிறப்பான ஒரு ஊர் கோயம்புத்தூர். அந்த பின்னால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்னால வந்து உட்காந்துருங்க. எங்க சார் உட்காரணும்? நின்றுட்டு இருக்கிறவங்களாம் இங்கே வந்து உட்காந்துக்கலாமா? ஒரு 50 மாணவர்களுக்கு மட்டும் சிறப்பு இருக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நீ நிக்க கூடாது, நீ உட்காந்து படிச்சு வாழ்க்கையில் நிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த லைப்ரரியே கட்டுறோம். முன்னாடி வந்து ஒரு 50 பேர் உட்காந்துருங்க, மகிழ்ச்சி. ஆனா இவ்வளவு அழகா எந்த ஒரு சலசலப்பு இல்லாம, எந்த இடத்துல பேசுறப்ப கை தட்டணுமோ அந்த இடத்துல கை தட்டி, எந்த இடத்துல கவனிக்குமோ அந்த இடத்துல கவனிச்சு, எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்கிற ஒப்பற்ற மாணவர்கள் கோவை நகரத்தில் இருக்கிற மாணவர்கள் என்பதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. என்ன அழகா கேட்கறீங்க, இப்படிதான் கேட்கணும் பேச்ச. சில ஊர்ல நான் பேசுவேன், அனாதை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன், பாவம் எப்ப முடிக்க போறான் போல இருக்கு. அப்படிலாம் இல்லாம எவ்வளவு அழகா கேட்கறீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாக்குன்னு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த அடிக்கல் நாட்டு அடிக்கல் இருக்குல்ல, அதுதானே அஸ்திவாரம். அதற்கு மேலதானே இப்ப நூலகம் வரப்போகுது, அறிவியல் மையம் வரப்போகுது.
அந்த அடிக்கல் அஸ்திவாரத்துக்கு மேலதான உலகத்தில் இருக்கிற எல்லா அதிசயங்களும் இருக்கு. சிகரங்கள் இருக்கு, கோயில்கள் இருக்கு, கோபுரங்கள் இருக்கு, எல்லாமே இந்த அடிக்கலுக்கு பின்னாடி தானே, அஸ்திவாரம் தானே. எப்படி கட்டடத்துக்கு அந்த அடிக்கல் அஸ்திவாரம் மிக மிக முக்கியமோ, வாழ்க்கைக்கு நம்ம படிப்பு மட்டும்தான் மிக மிக முக்கியம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை எல்லோரும் வியந்து பார்க்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. படிச்சதுனால இந்த உலகம் எவ்வளவு மாறி இருக்கு, படிப்புனால இந்த உலகம் எவ்வளவு மாறி இருக்கு, படிச்சதுனால யார் யாரெல்லாம் தலைவர்களா மாறி இருக்காங்க. ஒன்னில் அண்மையில 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் முன்னெடுத்து நடத்தினார். அதுல பேசுறப்ப சொல்றாரு, படி 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 படி, இதுல ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, கமா மட்டும்தான். ஏன்னா படிப்புக்கு நீ ஃபுல் ஸ்டாப்பே வைக்க கூடாதுன்னு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் செய்தியா தராரு. படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சா மட்டும்தான் மரியாதை, வேற எதுலையுமே பெரிய மரியாதை கிடையாது. வீட்டுல படுக்க கூட வசதி கிடையாது. ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டி, ஒரு பக்கம் தானிய முட்டை, இதுக்கு நடுவுல மண்ணெண்ணையில எரியிற விளக்கு, அந்த விளக்கின் வெளிச்சம் மண்ணெண்ணை தீர்ற வரைக்கும் தான், தீர்ந்து முடிக்கிறதுக்குள்ள படிச்சு முடிச்சாகணும். அப்படி படிச்சு முடிச்ச தலைவன் தான் இந்த உலகத்தையே புரட்டி போட்ட, தன் சிந்தனைகளால் இந்தியாவையே புரட்டி போட்ட, உலகத்தினுடைய மாபெரும் அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க சாதனையாளரா வரலாற்று நாயகர்களா பார்க்கிற அத்தனை பேரும் வாழ்க்கையில படாத கஷ்டமே கிடையாது. லண்டன்ல அம்பேத்கர் படிக்கிறப்ப ரூபாயின் சிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆய்வை நடத்திக்கிட்டு இருந்தார், ஆய்வேட்டை எழுதிட்டு இருந்தார். அந்த சமயத்துல அவங்க குடும்பம் இங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அம்பேத்கர் அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய மனைவி ரமாபாய் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். கங்காதர் அவங்களோட பையன், கங்காதர் எப்படிமா இருக்கான், அவனை பேங்குக்கு கூட்டிட்டு போய் பேங்க் வேலையெல்லாம் அவனுக்கு கத்து கொடு. அதுக்கு இங்க இருந்து இவங்க பதில் எழுதுறாங்க, கங்காதர் நல்லா இருக்கான், நான் எல்லா வேலையும் கத்து கொடுக்கிறேன், அவன் ரொம்ப பொறுப்பான பையனா, நல்லா படிக்கிறான் அப்படின்னு ஒரு பதில் கடிதம் எழுதுறார். இது எல்லாம் நடக்குது. படிச்சு முடிச்சுட்டு 1.5 வருஷம் கழிச்சு வரார் லண்டன்ல இருந்து. வந்தோன தன்னுடைய குழந்தை கங்காதர் எங்கன்னு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கேட்கிறார். ரமாபாய் கட்டி பிடிச்சு கதறி ஓன்னு அழறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பையன் இறந்துட்டான், உங்கள்கிட்ட சொன்னா நீங்க படிப்பு தடபடுங்கிறதுனால, உங்க படிப்பு தடபடுங்கிற காரணத்தினால நான் சொல்லலங்கிறாங்க. 5 குழந்தைகள், வறுமையால் 4 குழந்தைகள் இறந்து போனது, ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மிஞ்சி போனது. அவர் ஸ்கூல்ல படிக்கிறப்ப நீ தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி ஒரு கோணி பைய போட்டு ஓரமா உட்கார வச்சு படிக்க வச்சாங்க அம்பேத்கர் அவர்களை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சமுதாயம், இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களும், அத்தனை ஆயிரம் மாணவர்களும் இந்த வாக்கியத்தை மனதினுடைய ஆழத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயம், நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று உன்னை வகுப்பறையின் ஓரத்திலோ சமுதாயத்தின் ஓரத்திலோ ஒரு கிழிந்த கோணி பையை போட்டு உட்கார வைத்தாலும், நீ படித்தால், நீ உழைத்தால், உன்னை விலக்கி வைத்தவர்களுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தையே உன்னால் எழுத முடியும் என்பதற்கு அம்பேத்கர் மாதிரி ஒரு சிறந்த உதாரணம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. மிகப்பெரிய மேஜிக் அவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே. படிப்புனா படிப்பு, அவ்வளவு படிப்பு. அமெரிக்கால படிக்கிறப்ப டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் வாங்கியிருக்காரு. ஒரு சரக்கு கப்பல்ல 2000 புத்தகங்களையும் ஏத்திட்டு அவர் ஒரு தனி கப்பல்ல வந்தாரு. அந்த சரக்கு கப்பல் மூழ்கிருச்சு, வருத்தம் தான். ஆனாலும் தேடி 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 மறுபடியும் அத்தனை புத்தகங்களையும் சேகரித்த ஒரே தலைவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவரு மும்பையில போய் குடிபெயர்ந்தோன கண்ணு புத்தகங்கள் வைக்கிறதுக்குனே ஒரு வீடு கட்டினார். புத்த மதத்தினுடைய ராஜ கிரகம் என்கிற பெயரை அந்த வீட்டினுடைய பெயரா வச்சாரு. இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்றேன். ஆசியாவிலேயே ஒரு தனி மனிதர் வைத்திருந்த நூலகத்தில் மிகப்பெரிய நூலகம் டாக்டர் அம்பேத்கருடையது. அதில் இருந்த புத்தகத்தோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா சொல்லும்? 60,000 புத்தகங்களை தன்னுடைய வீட்டு நூலகத்திலே வைத்திருந்த ஒரே தலைவன். அதனாலதான் தமிழ்நாடு அரசு நூலகத்திற்கான முன்னெடுப்பை இவ்வளோ சிறமேற்கொண்டு பண்றாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துறது அதனாலதான்.
விளையாட்டுத்துறை அமைச்சர் படிங்க, விளையாடுங்க, மேல வாங்கன்னு சொல்றது அதனாலதான். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் படி படி படி, அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்ல, கமா மட்டும்தான் சொல்றது எல்லாமே அதனாலதான். இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்து என்னை அழைத்து மகேஷ் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கல்வி மட்டும்தான் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம், அதை மாணவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம எல்லாம் விளையாட்டா சில விஷயத்தை எடுத்துக்கிறோம்ல, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம அம்மா அப்பா என்ன சம்பாதிக்கிறாங்க, அவங்க தகுதிக்கு மீறி இத்தனை ஆண்டுகள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நாம பதிலுக்கு என்ன செய்ய போறோம், இதை யோசிச்சுட்டாலே வாழ்க்கை மாறிடும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு வராது, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. ஒரு மிகப்பெரிய உழைப்பு டாக்டர் அம்பேத்கருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குற பணி 2 ஆண்டுகள் 11 மாசம் 18 நாட்கள் உழைப்பு. அந்த குழுவுல நிறைய பேர் இருந்தாங்க, வேற வேற காரணங்களால விலகிட்டாங்க. அம்பேத்கர் அவர்கள் தலையில தான் மிகப்பெரிய பணியே விழுந்தது. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் உழைச்சு ஒரு மனுஷன் உருவாக்கின உலகின் மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டம் அது. 25 பகுதி, 12 அட்டவணை, 104 திருத்தங்கள், 448 உட்பிரிவுகள், 1,17,369 சொற்கள் என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்த சமுதாயத்தில் நீ படிக்க தகுதி இல்லாதவன் என்று சொன்ன ஒரு சிறுவன் எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று நிரூபித்த மாபெரும் தலைவன் டாக்டர் அம்பேத்கர். காரணம் படிப்பு, லைப்ரரி. அவர் நூலகத்தில் வச்சிருந்த 60,000 புத்தகங்கள் அவர் படிச்சிருக்கார். லண்டன் நூலகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப போய் கெஞ்சுவாங்களாம், நூலகத்தை மூட போறோம், எந்திரிச்சு வெளியில போங்க. எவன் படிக்கிறானோ அவன் தன்னுடைய தலையெழுத்தை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய தலையெழுத்து மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவருடைய தலையெழுத்தையும் மாற்றுவதற்கான திராணி படைத்தவன் படித்தவன் மட்டும்தான். நல்லா படிங்க. 2 வயசுல பெரியமை நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டு 33 வயசுக்குள்ள அல்ப ஆயுசுல இறந்து போன ஒரு மாபெரும், ஒரு மஜிஷியன்னே சொல்லலாம், ஒரு தந்திரக்காரன். கணிதத்துல இன்று உலகமே இவர் இல்லை என்றால் கணிதம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்ந்து விட்டு போன கணித மேதை ராமானுஜம் பிறந்த தமிழ்நாடு என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிளார்க் வேலை கலைஞ்சார். வாழ்க்கையில் அவன் படுற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை செல்லங்களா. ஒரு கிளார்க் வேலை அலைஞ்சார். மாசம் 20 ரூபா சம்பளம், அதுக்கப்புறம் 30 ரூபா சம்பளம். சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டியூஷன் எடுத்தாரு. பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில அவங்களுக்கு டியூஷன் எடுத்தாரு. ஈரோட்ல பிறந்தாரு. சென்னை, காஞ்சிபுரம், கும்பகோணம் ஊர் ஊரா சுத்தி வறுமையினால விரட்டப்பட்டு அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா உலக பல்கலைக்கழகங்கள்ல மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக கருதப்படுகிற லண்டன்ல இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹார்டி என்கிற ப்ரொஃபசர் அவரை பார்த்து வான் கூப்பிட்டார். இங்க யூஜி கூட அவர் முடிக்கல. உடம்புல ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு காசு கிடையாது. ஒரு மருத்துவரா பார்த்து இலவசமா ஆபரேஷன் பண்ணி விட்டாரு. இங்க யூஜி கூட முடிக்கல. ஏன்னா அவருக்கு மேக்ஸ் மட்டும்தான் வரும், மற்ற சப்ஜெக்ட் வரல. படிக்கிறதுக்கு காசும் இல்ல, குடும்பத்தை நடத்தணும், ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரே ஒரு கனவோடு உறுதியாக இருந்தால், அதற்காக உங்களை நீங்களே தியாகம் செய்தால், அதரை எண்ணியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு நாள் உங்களை உலகம் கொண்டாடும். எப்படி தெரியுமா? இங்க யூஜியே முடிக்கல, படிக்க வசதி இல்ல, சாப்பிட சரியா சாப்பாடு இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம அந்த மனுஷன் 33 வயசுல செத்து போனான். அந்த மனிதருக்கு, ராமானுஜத்துக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஃபெல்லோ என்கிற மிக உயரிய பதவியை கொடுத்து கௌரவித்தது என்பது வரலாறு. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் செல்லங்களா பசங்களுக்கு, இது லைப்ரரியோட அடிக்கல் நாட்டு விழா, அறிவியல் மையத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா. இது திரையரங்களை போடுற முதல் காட்சி கிடையாது. கோயம்புத்தூர் பசங்க நல்ல பசங்க, சொன்னா கேட்டுப்பாங்கிற நம்பிக்கையில சொல்றேன். விசில் அடிப்பதை மட்டும் நம்ம தவிர்த்தரலாம். ஏன்னா நீ யார் அடிக்கிற, எங்க இருந்து அடிக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் ஒன்ன விசில் அடிக்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு நான் வாழ்க்கையில இந்த பத்தி அவனு இப்ப விசில் அடிக்கிறதெல்லாம் அவனுக்கு அவனே உதற சங்கு. இந்த 2வது 3
மொத்தம் 7000 பேர்ல 7 பேர் அப்படிதான் இருப்பான். அந்த 7 பேர் 7.5 தான் இருப்பான், நமக்கு தெரியும். ஆனா இந்த 7000 பேர்ல அந்த 7 பேருக்காக நான் பேச வரல. இந்த 7000 பேர்ல ஏதோ ஒரு 7 பேர் இந்த பேச்சை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அதுதான் இந்த நிகழ்ச்சி கிடைத்த மாபெரும் மரியாதை. சில பேர் என்ன சொன்னாலும் திரும்ப திருந்த மாட்டான். படிச்சு முடிச்சு யூஜி முடிச்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு வாழ்க்கை அவனை ரோட்ல கூப்பிட்டு செவிலே வைக்கும். அப்ப அவனுக்கு அவனே அடிச்சுட்டு இருப்பான். சிம்பிளான விஷயம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ எவ்வளவு படிச்சிருக்க, எவ்வளவு அறிவா இருக்க, ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு ஸ்காலரா இருக்க, இதை பொறுத்து நீங்க ஜெயிப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை பற்றிய அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமே தவிர வேற எதுலையுமே ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கேள்வி கேட்கிறேன். மதுரை நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழாவின் போது இதே கேள்வியை கேட்டேன். கோயம்புத்தூர் நூற்றாண்டுல அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இதே கேள்வி கேட்கிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள எத்தனை மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள்? நான் இப்பதான் சார் என் ஃபேமிலியே முதல் முறையா காலேஜ்ல அடி எடுத்து வைக்கிறேன். கை தூக்குங்க பின்னால வரைக்கும். சார் நம்ம கேமராமேன் என்ன அப்படியே ஒரு படம் பிடிச்சுங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்னுடைய பரம்பரையில நான் தான் காலேஜில் அடி எடுத்து வைக்கிறேன். சூப்பர், கையை கீழே போடுங்க. கைகளை உயர்த்திய அத்தனை பேருக்கும் ஒரு சகோதரன் என்கிற முறையிலே என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை உங்களுக்கு தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அண்மையில் எடுத்த கணக்கெடுப்பின்படி 12ஆம் வகுப்பு எழுதி முடிச்ச மாணவர்கள உயர்கல்விக்கு சேர முடியாதவங்களுடைய எண்ணிக்கை 1.25 லட்சம் பேர். தமிழக அரசு தமிழ் புதல்வன் திட்டம்னும் புதுமை பெண் திட்டம்னும் மாசம் 1000 ரூபாய் தர வந்து படிங்கன்னு சொல்லியும் பல பேரால, குடும்ப சூழலால, வாழ்க்கையினுடைய விரக்தியால 12ஆம் வகுப்பில் நல்ல மார்க், நம்மளை விட நல்ல மார்க் எடுத்தும் அடுத்த படிநிலைக்கு போக முடியல. உங்களை கைப்பிடித்து அடுத்த லெவலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிற அந்த பெற்றோர்களுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை உங்கள் குடும்பத்திற்கு நீங்களே கொடுக்கலாம். சாதாரண விஷயம் இல்ல. நாம நினைப்போம், ஓ 12வது வந்துட்டோம், காலேஜ் வந்துட்டோம். நம்ம கூட 5வது படிச்ச பாதி பேர் 6வது படிக்க வரதில்ல, 10வது வரைக்கும் படிச்சவங்க 11வது படிக்க வரதில்ல, 12வது முடிச்சவங்க அடுத்து யூஜி படிக்க வரதில்ல, யூஜி முடிச்சவங்க அடுத்து பிஜி படிக்க வரதில்ல. பிஜி முடிச்சு நீ போறப்ப ஒரே ஒண்ணு பெருமையா நினைச்சுக்கோ, இந்த இந்தியாவில் பல கோடி இளைஞர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, இந்த இந்தியாவில் என்னை விட தகுதியாக இருக்கிற பல கோடி இளைஞர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்னுடைய பெற்றோர்களால் என்கிற உணர்வு உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஜெயிச்சிருவ. படிச்சிடலாம். படிப்பு தான் சொல்லும். இந்த உலகமே இந்தியாவை பார்த்து பயப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம், இந்த உலகத்துல படிச்ச புத்திசாலி இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற ஊரு இந்தியா, நாடு இந்தியா. தமிழ்நாட்டில் இருந்து போற அந்த செல்வம், அறிவு செல்வம் இருக்கு பாருங்க, அது மாதிரி எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொன்னாரு, வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்தம். சத்தமா சொல்லுங்க, மாந்தர்தம் அருமை. உள்ளத்து அணையது உயர்வு. டே, நீ எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவு தூரம் மேல வந்துட்டே இருப்ப. உன்னை இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். தண்ணீரோட அளவு எப்ப அதிகமாகுதோ அப்ப மலர்களுடைய உயரம் அதிகமாகும். உன்னுடைய படிப்போட அளவு எவ்வளவு உயரமாகுதோ அப்ப உன்னுடைய உயரத்தை பார்த்து இந்த உலகம் கொண்டாடும். உன்னுடைய உயரம் என்பது உன்னுடைய கல்வியால் வருவது, வேற எதனால வராது. வேற எல்லாமே அழிஞ்சு போயிடும். அசுரன் படத்துல தனுஷ் சொல்லுவார்ல, பணம் இருந்தா புடிங்குவானுங்க, நிலம் இருந்தா எடுத்துக்குவானுங்கடா. அறிவை மட்டும் ஒரு பயலாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மைதான். எதை இழந்தாலும், எப்பொழுது இழந்தாலும், எந்த சூழலில் இழந்தாலும் அனைத்தையும் மீட்டு தருகிற ஆற்றல் கல்விக்கும் அறிவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நீங்க இந்த வரலாறு படிக்கிறப்ப, நம்ம 12th வரைக்கும் ஹிஸ்டரியில சில சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. ஆனா சில மன்னர்கள் பேர் தானே நமக்கு ஞாபகத்துல இருக்கு. கரெக்டா? எவ்வளவு மன்னர்களை படிச்சிருக்கோம், சில மன்னர்கள் பெயர் மட்டும்தான் நமக்கு நினைவில் இருக்கு. அதுல ஒருவர் திப்பு சுல்தான். ஹைதர் அலி அவங்க அப்பா. அவருக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பறிவு இல்லை. ஆனா ஹைதர் அலி என்ன பண்ணாரு, எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது, என்னுடைய மகன் எழுத படிக்க தெரியாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அவரை பன்மொழியில அறிஞரா மாத்தினார். எப்படின்னா உருது, பாரசீகம், அரபி, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சுன்னு பல மொழிகளை அவரை மாஸ்டரா மாத்தினார். ஏன் இருக்கிற மன்னர்கள்லயே திப்பு சுல்தானுக்கு வரலாற்றுல மிக சிறந்த இடம்னா அந்த மனுஷன்தான் ஃபௌஜி அக்பர்ங்கிற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார். அவருடைய தனிப்பட்ட நூலகத்துல 2000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்துச்சு. அதுல ஒரு கையெழுத்து பிரதி பேரரசர் அவுரங்கசீப் தன் கைகளால் எழுதிய திருக்குரான் புத்தகம். அந்த மனுஷன் ஒரு வித்தியாசமான ஆள். ஏன்னா படிச்சவன் மட்டும்தான் அப்படி வித்தியாசமா யோசிக்க முடியும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை எதிர்மா கொடுத்தாரு. அந்த நாட்டுல ஸ்ரீரங்கப்பட்டணத்துல ஒரு சாலையை காமிச்சு இதுல மரம் நட்டு இவ்வளவு தூரம் வளர்ற வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னாரு. தண்டனை அதான் தண்டனை. படித்தவன் தான் அப்படி யோசிக்க முடியும், வித்தியாசமா செயல்பட முடியும். ஒரு பெரிய மேஜிக் என்ன அப்படின்னா சொல்லும், திப்புவின் புலி, அவர் எல்லாமே புலி சின்னம் இருக்கும். அதுல திப்புவின் புலின்னு ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் வச்சு அதை டிசைன் பண்ணார். ஒரு புலி பாஞ்சு ஒரு வெள்ளையனை கடிக்கிற மாதிரி, ஒரு பிரிட்டிஷ் பீப்புளை கடிக்கிற மாதிரி ஒரு பொம்மை. அந்த பொம்மைய இன்னைக்கும் லண்டன்ல இருக்கிற விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்துல பாதுகாத்து வச்சிருக்காங்க. திப்புவின் புலியின் பேரு. உலக, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வரலாற்றுல மிக மோசமான தோல்வி சந்திச்சதுன்னா அது திப்புவை எதிர்த்து நடந்த போர்ல தான் மிக மோசமான தோல்வியை சந்திச்சது. திப்பு சுல்தான் பத்தி அப்துல் கலாம் அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, 1000 கஜ தூரம், ஒரு கஜ தூரம் வருது ஒரு அரௌண்ட் 100 மீட்டர் நான் நினைக்கிறேன். ஒரு 1000 கஜ தூரம் போய் தாக்குகிற ராக்கெட்டை டிசைன் பண்ணிருக்காரு திப்பு சுல்தான், ஒரு மன்னன். யோசிச்சு பாருங்க, அந்த ராக்கெட்டை இன்னைக்கும் வூல்விச் அருங்காட்சியகத்துல பாதுகாத்து வச்சிருக்காங்க. படிச்சதனால மட்டும் எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க, எவ்வளவு செயல்கள் செய்தாங்க. ஆனா திப்பு சுல்தான் அந்த கம்பீரத்தினுடைய அடையாளம், அந்த மன்னரோட பெயர் மட்டும் காலம் கடந்து வரலாற்றில் பதியப்பட்டதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா படிப்பு தான். படிப்பு தான் செல்ல உனக்கான தைரியத்தையே கொடுக்கும். ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டைய எதிரிகள் முற்றுகையிட்டுறாங்க. அத்தனை பேர் வந்துடுறான் தாக்கிறதுக்கு. உள்ள இருக்கிறவன் சொல்றான், வழக்கமா யார் நம்மளை காட்டி கொடுப்பான்? நமக்கு தெரிஞ்சவன் தான் நம்மளை காட்டி கொடுப்பான். காலங்காலமா வரலாற்றில் அதான் நடந்துச்சு, இங்கேயும் அதான் நடந்துச்சு. யாருக்கு அவர் பதவி கொடுத்தாரோ அவரே காமிச்சு கொடுத்தாரு. கோட்டையை சுத்தி ஃபுல்லா முற்றுகை இட்டுட்டாங்க. அப்ப சொல்றாங்க, சரணடைஞ்சிருங்க, புழைச்சர்லான்னு. திப்பு சுல்தான் என்கிற அந்த மாபெரும் வீரன் சொன்னான், 100 ஆண்டுகள் நரியை போல வாழ்வதை விட 100 ஆண்டுகள் நரியை போல வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியை போல வாழ்ந்து இறந்து விடலாம், சரணடைவது எனக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னான். படிச்சாதான் இந்த தைரியம் வரும். படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தோணும். படிச்சு அதன் மூலமா ஜெயிச்சு, உங்க அப்பா கூலி வேலை பார்க்கறாரு, உங்க அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் தேய்க்குது, எந்த வேலை வேணும் உங்க அம்மா அப்பா பண்ணட்டும். படிச்சு முடிச்சு முதல் சம்பளம் வாங்கி அப்பாவுக்கு ஒரு சட்டையும் பேண்ட்டும் அம்மாவுக்கு ஒரு புடவையும் வாங்கி தரது எப்படின்னா வெறும் சட்டை பேண்ட்டும் புடவையும் வாங்கி தந்த மாதிரி இல்ல. என் மகன் என் குடும்பத்தில் படித்து எங்களுக்கான நோபல் பரிசை வாங்கி வந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் உங்களுடைய முதல் மாச சம்பளம். யோசிச்சு பாருங்க. பார்ட் டைமா ஸ்கூல் படிக்கிறப்பயே காலேஜ் படிக்கிறப்பயே ஃபாரின்ல வேலை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்ம காலேஜ் பிஹெச்டியே பண்ணாலும் கூட பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கலன்னா பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணியே இருப்போம், பெற்றோர்களை சார்ந்தே இருப்போம். என்னடா உனக்கு 20 வயசாச்சே, 25 வயசாச்சே, இன்னும் 1 ரூபா சம்பாதிச்சு தரலையே, இன்னும் படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு ஒரு அம்மா அப்பா கூட நம்ம வாழ்க்கையில நம்ம நாட்டுல கேட்டதே கிடையாது. ஏன்? இவன் படிச்சா போதும், இனி வருகிற 100 தலைமுறை இவனால நல்லா இருக்கும், இவளால நல்லா இருக்கும் நினைக்கிற அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா. கலாம் அவர்கள் ஒரு மேடையில பேசுறார். ஒரு 4வது படிக்கிற குழந்தை மேடைக்கு ஏறி ஒரு கேள்வி கேட்குது. யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க அப்புறமா. சார், ஹவு டிட் யூ பிகம் சோ கிரேட் அப்படின்னு கேட்குது. நீங்க எப்படி ஒரு சிறந்த மனிதரா வந்தீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது.
கலாம் அவர்கள் கேட்கிறாரு, நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்கிறாரு. 4ஆம் வகுப்புன்னு சொல்லுது. 4th ஸ்டாண்டர்ட் அப்படிங்குது. உன்னை நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கிறாரு. சிங்கர் அப்படின்னு சொல்லுது. நீ யோசிச்சு பாருங்க, இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி பேசுகிறார், 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை. நான் பேசுற இடத்துல கலாம் ஐயா இருக்காருன்னா இந்த இடத்துல அந்த குழந்தை நிக்குது, எந்த பயமுமே இல்லாம அந்த குழந்தை சொல்லுது. நாம படிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்போம் சின்ன வயசுல? கலெக்டர் ஆவேன், டிஎஸ்பி ஆவேன், ஐபிஎஸ் ஆயிருவேன், ஐஎஃப்எஸ் ஆயிருவேன். இப்ப என்ன பண்ற? 12வது பெயில். கனவு அது கிடையாது. அந்த குழந்தை சொல்லுது, நான் சிங்கரா தான் ஆவேங்குது. உடனே கலாம் கேட்கிறாரு, ஹிந்துஸ்தானியா கர்நாடிக் சிங்கரான்னு. அந்த குழந்தைக்கு டக்குன்னு பதில் சொல்ல தெரியல. உடனே அந்த தலைவர் சொல்றாரு, எந்த முறையில வேணா ஆயிடுவேன், எனி ஃபார்ம் அப்படிங்கிறாரு. ஆமா, எனி மியூசிக் அப்படிங்கிற அந்த குழந்தை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு குழந்தைகிட்ட கேள்வி கேட்கறது முக்கியம் இல்ல, அந்த குழந்தை கேள்வி கேட்டு தடுமாடுகிற பொழுது கேள்வி கேட்டவரே பதில் சொல்லணும். இப்படி இருந்த ஒரே தலைவர், ஒரே ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். ஓ, எனி மியூசிக் ஓகே அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, நான் எப்படி கிரேட்டா வந்தேன்னு கேட்கிறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. பதில சொல்றாரு, நீ சொல்லு, இந்த குழந்தை இல்ல ஏத்தமாக நீங்களும் சொல்லுங்க. அந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு, ஐ மஸ்ட் ஹாவ் எ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ், தொடர்ந்து அறிவை தேடி தேடி எடுத்துக்கொள்வேன். கடுமையாக உழைப்பேன், ஹார்ட் ஒர்க், பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சியோட என்னைக்குமே இருப்பேன். முக்கியமான ஒரு குவாலிட்டி சொல்றாரு இறுதியா, பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒருபோதும் அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இதை நீ கத்துக்கிட்டேனா நான் இல்ல, இந்த உலகத்துல எல்லாருமே கிரேட்ஃபுல்லா இருக்கலாம், சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாங்கிறாரு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அறிவை தேடி தேடி எடுத்துக்கொள்கிற அந்த தேடலும், ஒரு கனவும் அதை நோக்கிய பயணமும், அந்த பயணத்தில் எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை கவனிக்காமல் எதிர்கொள்கிற விதமும், பயப்படாமல் எதிர்கொள்கிற விதமும் இருந்தா நாம எல்லாருமே ஜெயிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், சென்னையில ராயப்பேட்டையில எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் ஒரு மால் இருக்கு. அந்த மால்ல ஒரு மீட்டிங்காக நான் போயிருக்கேன். ஸ்டார்பக்ஸ்னு ஒரு காஃபி கடை, எல்லாருக்கும் தெரியும்ல ஸ்டார்பக்ஸ் காஃபி கடை. ஆமா, நீங்க சம்பாதிச்சு தான் அங்க குடிக்க போகணும், காஃபி குடிக்க போகணும். அம்மா அப்பா காசுல வாங்கிட்டு அங்க காஃபி குடிக்க போக கூடாது, ஏன்னா ஒரு காஃபி விலை அவ்வளவு இருக்கும். அதனால நான் சொல்றேன், ஓகேவா? அங்க மீட்டிங் கூப்பிடுறாங்க, நான் போய் உட்காடுறேன். அங்க ஒரு பையன் வந்து வேலை செய்யற பையன் என் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு, அந்த பையனுடைய பெயர் நான் மறந்துட்டேன், மன்னிக்கணும். அந்த பையன் சொல்றாரு, அண்ணன் நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா நான் கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணிட்டு உங்களை மீட் பண்றப்ப நான் கிளியர் பண்ணிட்டா இன்னைக்கு நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். இந்த பார்ட் டைம் ஜாப்பை நான் பெருமையா பண்றேன். இந்த மாதிரி இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் சக்தியாக நான் நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? இங்க பார்ட் டைம் போயிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பாருக்கீங்க? பார்ட் டைம் ஜாப் போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே ஒரு ராயல் சல்யூட்டுமா, ராயல் சல்யூட். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க, கை தூக்கணும் அத்தனை பேருக்கு எல்லாரும் சேர்ந்து. காலஞ்சு பேப்பர் போட்டுட்டு பால் போட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய சிரமத்தை குறைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பகுதி நேரமா வேலை செஞ்சுட்டு படிக்கிற பசங்க இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்தை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்பது என்னுடைய மாபெரும் எண்ணம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு தம்பிகளே, தங்கைகளே, இந்த வாழ்றது ஒரே ஒரு முறை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நம்மளோட பெஸ்ட் எதுவோ அதை கொடுத்துடணும். நீங்க ஒரு ப்ராசஸ்ல இருங்க, ஒரு பயணத்தில் இருக்கீங்க. வெற்றி தோல்வி பத்தி ஒருபோதும் கவலைப்படாதீங்க. வெற்றிக்காக உழைப்பவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்ததாய் சரித்திரம் இல்லை. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா, ஒரு இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் அத்தனை பேருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீ சக்சஸ் மட்டும் மனசுல வச்சு, வெற்றியை மட்டும் மனசுல வச்சு உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உனக்கு கிடைக்காம போறப்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், தவறான முடிவு எடுத்துருவ. ஒவ்வொரு தேர்வுக்கு முன்னாடியும், ஒவ்வொரு அரசாங்க தேர்வு முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் ஒரு தந்தை போல் கவலைப்படுகிற ஒரு விஷயம், எல்லாரும் கவலைப்படுற விஷயம் என்னன்னா, ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா தவறான முடிவு எடுக்கிறது. நீட்ல எதிர்பார்த்த மார்க் வரலையா, தவறான முடிவு எடுக்கிறது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், தேர்வு முடிவுகள் முக்கியம், ஆனா தேர்வின் முடிவுகள் ஒருபோதும்
உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளாக மாறாது என்பதில் அழுத்தமான நம்பிக்கையோடு இருங்கள். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யாருமா? இல்லடா, அவர் இஸ்ரோவோட முன்னாள் தலைவராக இருந்தாரு. இப்ப சந்திராயன் 3 திட்ட இயக்குனரா யார் இருந்தா? கரெக்டா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். பேர் வரல. பேர் எப்ப வரும்? பேர் என்ன கண்ணே? அண்ணே உங்களுக்கு தெரியும் சொன்னா பாரு தம்பி. யாரா தம்பி? வீர முத்துவேல். ஒரு பலத்த கைத்தல தம்பி கொடுப்பா. அவர் சொன்னாரு, ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் சுமாரான ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் பாலிடெக்னிக் சேர்ந்தேன். அப்ப கூட பெருசா படிக்கல. இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷன் கிடைச்சது, ஒரு எய்ம் கிடைச்சது. ஒரு செல்ஃபி வீடியோல அவர் பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அது. நீங்க மரியாதைக்குரிய வீரமுத்துவேல் அவர்களை பத்தி அந்த செல்ஃபி வீடியோ பாருங்க. சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அவர் பேசினது. அவர் சொல்றாரு, வாழ்க்கை எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் உங்களை மாற்றலாம். அதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் போதும். இவ்வளவுதான். நீங்க ரெடியா இருங்க. இது வரைக்கும் இழந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. 12th சரியா மார்க் எடுக்கல, இது வரைக்கும் நடந்த செமஸ்டர்ல பெருசா மார்க் எடுக்கல. எந்த நிமிஷத்துல வேணா வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீங்க மாத்திக்கலாம், அச்சீவ் பண்ணலாம். அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வளவு சுமாரா படிச்ச நானே சந்திராயனுடைய திட்ட இயக்குனரா வந்திருக்கேன். நீங்க எல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல வருவீங்கன்னு அந்த வீடியோ ஒரு முடிக்கிறார். என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, தேர்வு முடிவுகள் வாழ்க்கையின் முடிவுகளே இல்லை. அதனால நீங்க ரிசல்ட்டுக்காக படிக்காதீங்க. நல்லா படிக்கணும், அறிவை தெரிஞ்சுக்கணும்னு படிங்க. மற்றதுக்காகலாம் நீங்க பெருசா உழைக்கணும்னு அவசியமே கிடையாது. படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஒரு ப்ராசஸ். அதனாலதான் படி 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 படின்னு சிஎம் சார் சொன்னாரு. கமாதான், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. படிச்சுக்கிட்டே இருங்க, நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டே இருங்க. ஒரு இடத்துல போய் நீங்க உட்கார்றப்ப உங்களை பார்த்து அத்துணை பேரும் பிரமிக்கிற வகையிலே உங்களுடைய அறிவு அடுத்தவர்களுக்கு தெரியட்டும். உழைப்பு மட்டும்தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு. விருதுநகர்ல பரோட்டா ஸ்டால்ல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு ஒரு பையன் 12வதுல 85% எடுக்க முடியுதுன்னா எந்த சிரமமும் தராத நம் தாய் தந்தைக்கு நாம் தருகிற பரிசு நல்ல மதிப்பெண்கள். வரலையா டிசப்பாயிண்ட் ஆகாத. அம்மா அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, நான் உழைச்சேன், சரியா மார்க் வரல, எதுல விட்டேன்னு தெரியல, ஆனா நான் ஜெயிக்காம விட மாட்டேன்னு மட்டும் நீ நினைச்சுக்கோ. அழுத்தங்கள் தான் வாழ்க்கையே சீரமைக்கும். அழுத்தம் தான். ஒரு அழுத்தம் இருந்தாதான் குக்கர்ல இருக்கிற அரிசி சோறாம வருது. கரெக்டா? அழுத்தம் வரப்பெல்லாம் குக்கர் என்ன பண்ணுது? பிரஷர் வரப்பெல்லாம் குக்கர் என்ன பண்ணுது? விசில் அடிக்குது. கரெக்டா? ஒரு குக்கர் கூட தனக்கு வர அழுத்தத்தை விசில் அடிச்சு கொண்டாடுது. மனுஷன் மட்டும்தான் பிரஷர் வந்தா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்க போய் சேர்ந்திருப்பீங்க, இப்படிலாம் புலம்புறது மனுஷன் தான். ஆனா அவனுக்கு 6 அறிவுன்னு பேரு. எந்த சிங்கமும் ஒரு மானை துரத்தி அந்த மான் கிடைக்கவில்லையே என்பதற்காக மலை உச்சியில் நின்று கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாய் வரலாறே கிடையாது. ஆனா அதுக்கு 6 அறிவு இல்லைன்னு இந்த 6 அறிவு மனுஷன்லாம் பெருமையா பேசுவான். இவன் மட்டும்தான் நினைச்சது ஒண்ணு அச்சீவ் பண்ண முடியலன்னா இனிமேல் நான் வாழ தகுதியே இல்லைன்னு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிப்பான். தற்கொலை எப்பொழுதும் முடிவே அல்ல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உனக்கு பிடிச்ச ஒரு வாசகம், வாழ்க்கையை வாழ பிடிக்கவில்லையா, வாழ்க்கையை வாழ பிடிக்கவில்லையா, போய் தற்கொலை செய்து கொள். அவன் ஒரு ஸ்டெப் வைக்கிறான், அடுத்த வாசகம் வருது, 1 நிமிடம் தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு தைரியம் இருக்கிறதா, வா வந்து வாழ்ந்து காட்டு. இதுதான் எனக்கு பிடிச்ச வாசகம். தவறான முடிவுகள் எல்லாமே தவறான முடிவு தான். ஒருபோதும் தீர்வு கிடையாது. ஒரு செகண்ட்ல நீங்க தவறான முடிவு எடுத்துட்டு காணாம பெறுவீங்க. உங்களால் ஏற்படுகிற அந்த இழப்பும் வலியும் கண்ணீரும் அம்மா அப்பா இருக்கிற இறுதி நாள் வரை தீராம இருக்கும். தயவு செஞ்சு படிங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தெம்போட தைரியத்தோட இருங்க. ஒவ்வொரு நாளும் சிறப்பா வாழுங்கிற எண்ணத்தோட இருங்க. பார்க்கிற மனிதர்களிடம் அன்பை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோட இருங்க. முடிந்தவரை நூலகத்தை பயன்படுத்துங்க. இந்த கோயம்புத்தூர்ல மாவட்டத்துல கோதவாடியில பிறந்தவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவர் பண்ண மேஜிக் இருக்கு பாருங்க. 1வதுல மாட்டு கொட்டாயில உட்கார்ந்து படிச்சவர். 2வது படிக்கிறப்ப ஒரு மாரியம்மன் கோயில் திண்ணை மாதிரி ஒரு இடத்துல, 3வதுல இருந்து தான் ஸ்கூல் மாதிரியே ஒரு இடம் கிடைச்சது. இப்படிதான் ஆரம்பிச்சது அவருடைய வாழ்க்கை.
8வது 9வது 10வது படிக்கிறப்பலாம் 10ல இருந்து 12 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்ச மனுஷன் இந்த மயில்சாமி அண்ணாதுரை. அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்தியாவினுடைய இஸ்ரோ சிவனு, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், வீரமுத்துவேல் அவர்கள் என்று தமிழ்நாட்டில் பிறந்த அறிவாளிகளை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். லேப்லயே இருப்பாராம், லைப்ரரியிலே இருப்பாராம். இஸ்ரோ சிவன் அவர்கள் அப்பாக்கு வயல் வேலையில ஹெல்ப் பண்ணிட்டு வேட்டி சட்டையோட செருப்பு போடாம நடந்து போவாராம். கூட படிக்கிற மாணவர்கள் கிண்டல் பண்ணுவாங்களாம், என்னடா இப்படி ஒரு காஸ்டியூம்ல வந்திருக்கேன்னு. அவர் சொல்லுவாராம், எங்க அப்பா வாங்கி கொடுத்தது இதுதான், இதை நான் பெருமையா போட்டுட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாராம். உங்களுடைய உடை, உங்களுடைய அழகு, உங்களுடைய உயரம், உங்களுடைய நிறம், உங்களுடைய சொத்து, நீங்க எந்த கார்ல வந்து இறங்குறீங்க, எந்த பைக்ல வந்து இறங்குறீங்க, எப்படிப்பட்ட வீட்ல இருக்கீங்க, பர்ஸ்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி நகை போடுறீங்க, என்ன மாதிரி செருப்பு போடுறீங்க, என்ன மாதிரி வாட்ச் போடுறீங்க, இது எதுவுமே உங்களுக்கான அடையாளம் அல்ல. நீங்க எப்படி படிக்கிறீங்க, எந்த இடத்துல வாழ்க்கையில ஃபியூச்சர்ல போய் உட்கார போறீங்க, இதுதான் உங்கள் அடையாளம். மீதி எல்லாம் ஆக்சசரிஸ். மானத்தை மறைப்பதற்கு ஒரு ஆடை அவ்வளவுதான், மணி காட்டுவதற்கு ஒரு கடிகாரம் அவ்வளவுதான், பேசுவதற்கு ஏதோ ஒரு போன் அவ்வளவுதான். ஆனால் படிப்பு மட்டும்தான் உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்று நம்புங்கள். வேற எதுவுமே மாத்தாது, வேற எதுவுமே மாத்தாது. படிப்பு மட்டும்தான், படிச்சா மட்டும்தான் அன்பு வரும். படிச்சா